இன்னைக்கு நீங்க பார்க்குறது டேம் இட் அப்படின்னு 2011 வெளிவந்த ஒரு நார்வேயன் படம். இது முழுக்க முழுக்க மேட்டருக்காகவே தயாரிக்கப்பட்ட படம். அதனால இதுல வர்ற காட்சிகளை எல்லாத்தையும் உள்ளபடி பேசியிருக்கேன். நம்ம சேனலோட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு பேசணுமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தாங்க. நம்ம சேனலே அந்த மாதிரியான படங்களை பத்தி பேசுற சேனல் தான். அதனால மெஜாரிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசியாகணும். சரி, இப்போ வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நார்வே காடுகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம படத்தோட ஹீரோயின் அல்மாவை காமிக்கிறாங்க. அவ சமீபத்தில் தான் வயசுக்கு வந்திருக்கா. அவ உடம்புல ஏற்பட்டிருக்க அந்த ஹார்மோனல் சேஞ்சஸால அவளுக்கு சதாசர்வ காலமும் மேட்டர் நினைப்பாவே இருக்கு. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மேலை நாடுகள்ல மேட்டரை பத்தி பேசுறதுக்கே தனியா ஒரு நம்பர் இருக்கு. இந்த போலீஸ் ஆம்புலன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை எல்லாத்தையும் கொட்டி தீக்கலாம். அவங்களும் பதிலுக்கு ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. இதே மாதிரி ஒரு தீம் தான் ஜோதிகா நடிச்ச படத்துல இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹாட்லைனுக்கு தான் அல்மா ஃபோன் பண்ணி அவ மூடேற மாதிரி பேச சொல்லி அவ தன் கையாலே சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அன்றாடம் இதே வேலையா போச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் போனை காது பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப மும்முரமா அவ கை வேலை பண்ணிட்டு இருந்த சமயத்துல வெளியே போயிருந்த அவங்க அம்மா திடீர்னு வந்துடுறாங்க. நல்ல வேலையா அவங்க வீட்டில் வளர்த்துற நாய் அவங்க அம்மா வரதை பார்த்து அல்மாக்கு சிக்னல் பண்ணுது. ஏன்னா டெய்லியும் இவன் இந்த மாதிரி பண்றத அந்த நாய் பார்த்துட்டே இருக்கு. அதுக்கே தெரிஞ்சிருக்குது இவ தப்பு பண்றான்னு. அதனாலதான் இப்ப அவங்க அம்மா வரவும் அது கத்தி இருக்கு. உடனடியா சுதாரிச்சுட்ட அல்மா ஒன்னும் தெரியாதவளாட்டா எந்திரிச்சு போய் டேபிள்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த மண்டையில இருந்த கொட்டையை மறந்துட்டா பாருங்க. அந்த போன் அப்படியே ஆன்லயே இருக்கு. ஏன் போன் இப்படி கிடக்குது அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அவங்க எடுத்து மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா பொண்ணோட லட்சணம் தெரிஞ்சிருக்கும். தெரியலையே அப்படின்னு தோலை குலுக்கிட்டு உட்காந்துக்கிறா. வழக்கமா சாயந்தரமானா நாயை வாக்கிங் கூட்டிட்டு போவா. அந்த மாதிரி பக்கத்துல இருந்த காட்டு வழியா அல்மா வாக்கிங் போயிட்டு இருந்த சமயத்துல அங்க ஆர்த்தர்னு ஒருத்தன் வர்றான். இந்த ஆர்த்தர் அல்மாவோட கிளாஸ்மேட் தான். அந்த ஸ்கூல்லையே இவன் ரொம்ப பாப்புலரு. ஆனால் இவன் அல்மாவை பெருசாக கண்டுக்க மாட்டான். ஆனால் அல்மாவுக்கு ரொம்ப நாளாக ஆர்த்தர் மேலே ஒரு க்ரஷ்ஷு. அவன் அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வந்து தன் கூட பெட்டில் உல்லாசமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவ கையடிப்பா. அப்படி அவன் மேலே சொல்ல பயந்த ஒரு க்ரஷ்ஷு. இந்த அல்மாவுக்கு சாரா, இன்கிரிட் அப்படின்னு அக்கா தங்கச்சிக்கு 2 பேர். அவங்களும் இவ கிளாஸே தான். அந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 பொண்ணுகளும் ஒன்று சேர்ந்து தான் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறது வரதுமா இருப்பாங்க. அந்த வீக்கெண்டு அவங்க ஸ்கூலில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு ஆர்த்தரும் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லவும் அல்மா வழக்கம் போல் ஆர்த்தர் அந்த பார்ட்டிக்கு வர்ற மாதிரியும், பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற லேக் சைடில் 2 பேரும் போய் படுத்துட்டு உடலுறவு வச்சுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு வழக்கம் போல் கையடிச்சுக்கிறா. அதே மாதிரி அந்த வீக்கெண்டு பார்ட்டியும் நடக்குது. அந்த பார்ட்டிக்கு அல்மா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கா. ஆர்த்தரும் வந்திருக்கான். ஆர்த்தர் வந்ததிலிருந்து அல்மாவையே லுக் விட்டுட்டு இருக்க அல்மாக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் தொடர்ச்சியாக அவனுக்கு லுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அல்மா ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்துட்டு அப்படியே வெளியே போய் தனிமையில் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் ஆர்த்தர் அங்கே வர்றான். பையப்புள்ள இவன் மேலே ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பான் போல் இருக்கு. அவன் தம்பி விரைச்சிட்டு நிற்க வந்தவன் அல்மாவோட துணியை விலக்கி அவன் தம்பி எடுத்து அவன் குகைக்குள்ளேயே விட்டு சாத்த ஆரம்பிக்கிறான். அந்த சுகத்தில் அல்மா பயங்கரமாக முணங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் தெரியுது இந்த மூதேவி இப்பவும் கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கு. அவன் இவளை செய்யறதா நினைச்சிட்டு பாத்ரூம்குள்ள போய் அவ கையில வச்சிருந்த அந்த லிப்ஸ்டிக்கை அவ குகைக்குள்ள விட்டு கையடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல தன்னை அடக்க முடியாம பயங்கரமா முனக ஆரம்பிக்கிறா. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த அல்மா அவ ஃப்ரெண்டான சாரா கிட்ட இப்பதான் ஆர்த்தர் என்னை பயங்கரமா செஞ்சான், செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இதை கேட்டு சாராக்கும் இங்கிரிடுக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னது, அவன் உன்னை செஞ்சானா? இப்பதான் அவன் பின்னாடி எங்க கூட பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சாரா சொல்றா. இல்ல அவன் என்னை செஞ்சான், அவன் தம்பி கூட ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு அல்மா அவன் என்னை இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான்னு விவரிக்க ஆரம்பிக்க இதை கேட்டு கடுப்பான அந்த இன்கிரிட் ஆர்த்தர் இங்க வா அப்படின்னு ஆர்த்தரை கூப்பிடுறா. ஆர்த்தர் அங்க வரவும் ஆர்த்தர் நீ அல்மாவை இப்ப மேட்ரு பண்ணியா அப்படின்னு கேட்கவும் நானா சீச்சி இல்ல அப்படின்னு அவன் அல்மாவை பார்த்து முகம் சுழிச்சுட்டே சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா இந்த ஆர்த்தருக்கு அல்மா மேல துளியும் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதனால கடுப்பான சாராவும் இன்கிரிடும் அல்மாவை கண்டபடி கேவலப்படுத்துறாளுங்க. ஆர்த்தர் இந்த ஸ்கூலில் ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறதால நீ வேணுன்ட்டே மற்றவங்களோட அட்டென்ஷன்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்த்தர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அல்மாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாளுங்க. இதனால் மனசு உடைஞ்சு போன அல்மா பாதியிலேயே பார்ட்டியை விட்டு வந்துடுறா. மறுநாள் காலையில் அல்மா தூங்கி எழுந்திரிச்ச சமயத்தில் இன்கிரீட் அங்கே வர்றா. அல்மாவோட பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் கையில் வச்சிருந்த அந்த லிப் கிளாஸை எடுத்து அவள் உதட்டில் போடுறா. அல்மாவை அவள் மூடேற்றுற மாதிரி பண்ண இதனால் மூடேறி போன அல்மா சட்டுன்னு அவளை பெட்டில் இழுத்து போட்டு 2 பொண்ணுகளும்
இவங்களும் சம்பவம் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் அல்மாவோட கற்பனை தான். இன்கிரீட் வந்தது அவள் லிப்ஸ்டிக்கை வாங்கிட்டு போகிறதுக்கு. இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு தான் நேற்று அல்மா அவள் குகைக்குள்ளே குத்திட்டு இருந்திருப்பா. கொண்டாடி அந்த லிப்ஸ்டிக்கை அப்படின்னு கோவமாக அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறா. ஸ்கூலுக்கு வந்த அல்மாவை அந்த கிளாஸ் ரூமே பார்த்து கிண்டல் அடித்து சிரிக்குது. பாரு அட்டென்ஷன் சீக்கர் வந்துட்டா. ஏன்னா அவன் நேற்று ஆர்த்தர் தன்னை மேட்ரு பண்ணா அப்படின்னு பாத்ரூம் குழுந்து வெளியே வந்து சொல்லியிருப்பாள்ல, அது பொய் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் அல்மாவை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. இவளை அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அட்டென்ஷன் சீக்கர்னா எல்லாரும் தன்னை பார்க்கணும், தன்னை பற்றியே பேசணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறவங்க. ஆனால் நம்ம உண்மையாக சொல்கிறோம், யாரும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அப்செட் ஆகிறா. இதனால் என்ன ஆகுதுன்னா அல்மாவோட ஃப்ரெண்ட்ஸே இப்போ அவள் கூட பேசுறது நிறுத்துறாங்க. ஸ்கூலில் யாருமே அல்மா கூட சரிவர பேசிக்கிறது இல்லை. பொய்க்காரின்னு வேற பட்டம் கட்டி விட்டாங்க. அதனால் பஸ்ஸில் தனியாக தான் வர்றா போகிறா. இந்த மண்டக்கோளாறு முத்தி போக தம் அடிக்க ஆரம்பிக்கிறா. தம் அடித்தா டென்ஷன் குறையும் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். அது கேன்சரை தான் உண்டு பண்ணும். இந்த படங்களில் நீங்கள் பார்க்குறத கேட்குறத எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மட்டும் பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணாதீங்க மக்களே. இது ஒரு சினிமா, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு அல்மா பாதி வழியிலே பஸ்ஸை விட்டு இறங்குறா. ஆர்த்தரும் இவளுக்கு பின்னாடியே பஸ்ஸை விட்டு இறங்கி இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். அப்போ தான் ஆர்த்தரும், சாரி ஆல்மா, என்னால் அன்னைக்கு உண்மையாக சொல்ல முடியல, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அல்மா அவன் கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வேகமாக ஓடி வர்றா. வீட்டுக்கு வந்தவங்க 2 பேரும் துணியெல்லாம் அவுத்து போட்டு மேட்டரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம் எடுத்து பற்ற வச்சுட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறாங்க. ஆனால் திரும்பவும் இது அல்மாவோட கற்பனை தான். உண்மையில் ஆர்த்தர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கவும் இல்லை, இவ கூட வீட்டுக்கு வந்து மேட்ரு பண்ணவும் இல்லை. அந்த வீக்கெண்ட் அவங்க ஸ்கூலில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம்க்கு யாரும் அல்மாவை இன்வைட் பண்ணவே இல்லை. அதனால் வெளியிருந்து யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக அந்த சிங்கிங் காம்படிஷனை பார்த்துட்ருக்கா. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்மா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் யாரும் அவள் கூட பேச தயாரா இல்லை. பொய்க்காரி அப்படின்னு சொல்லி அவளை ஒதுக்கிடுறாங்க. இதை எல்லாத்தையும் சாரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. சாராவும் அல்மா மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான கேரக்டர் தான். சாராக்கு அல்மாக்கு நடக்கிற இந்த பாகுபாடெல்லாம் பார்த்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த சாராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் அடிக்கடி இந்த ஜெயிலில் குற்றங்கள் பண்ணிட்டு தூக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கைதிகளுக்கு காதல் கடிதம் எழுதுவா. ஏன்னா சாகருக்கு முன்னாடி அவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவளோட நோக்கம். அப்படி கடிதம் எழுதுறவ இந்த தடவை அல்மாவோட பிரச்சனையை வச்சு ஒரு காதல் கதையை அந்த கடிதத்தில் எழுதி போஸ்ட் பண்ண போறா. அந்த சமயத்தில் தான் அங்கே கரண் ஒருத்தன் வரான். இந்த கரண் ரொம்ப வருஷமாக சாராவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒன் சைடு க்ரஷ். ஆனால் சாராக்கு அவனை பிடிக்காது. அன்னைக்கு வீட்டுக்கு டெலிஃபோன் பில் வருது. பில்லை பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா 3-4 மடங்கு டெலிஃபோன் பில் அதிகரிச்சிருக்கு. இவ தான் இந்த ஃபோனில் பேசிட்டு எப்போ பார்த்தாலும் கையடிச்சிட்டே இருப்பாளே. பில்லு எகிராமல் என்ன பண்ணும்? ஃபோன் பில் எகிறனாலும் கூட கட்டிடலாம். சதா சர்வ காலமும் இவ கையடிச்சிட்டு இருந்தானா அவள் ஹெல்த்தும் மென்டலும் தான் கெடும். தம் பொண்ணு இப்படி ஒரு மோசமான பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாது. என்னடி ஃபோன் பில்லெல்லாம் இவ்வளோ எகிரி கிடக்குது அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல் எனக்கு தெரியாது அப்படின்னு தொலை குலுக்கிடுறா. ஆனால் இந்த தடவை அவங்க அம்மா அவளை விடுற மாதிரி இல்லை. நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம், நான் இந்த ஃபோனை தொடர்ந்து கூட இல்லை, அப்படின்னா நீ தான் யார் கூடவோ பேசுகிற அப்படின்னு அல்மாவை பிடிச்சி மிரட்டவும் ஒரு கட்டத்தில் அவள் அம்மா அந்த ஃபோனில் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு அல்மா எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. இதை கேட்டு அம்மா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு என்னாச்சுடி அப்படின்னு அவங்க ரொம்ப கவலையோடு கேட்குறாங்க. உனக்கு என்ன பில் அதிகமாயிடுச்சுன்னு தானே கவலை? அந்த பில்லை நான் சம்பாரித்து அடைக்கிறேன் போதுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிறா. அந்த சமயத்தில் தான் அந்த சாரா அல்மா வந்து மீட் பண்ணுறா. நானும் உன் ஃப்ரெண்டு தான் அல்மா, உன் பிரச்சனை என்னங்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படிங்கிறா. எனக்கு உடனடியாக ஒரு வேலை வேணும், வாங்கி தர முடியுமா அப்படின்னு அவள் கேட்கவோ, ஓ என்னால் முடியுமே அப்படின்னு சொன்ன சாரா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோரில் அல்மாக்கு கேஷியர் வேலை வாங்கி கொடுக்குறா. வந்து 1 மணி நேரம் தான் வேலை பார்த்துருப்பா. அதுக்குள்ளே அந்த ஸ்டோர் ஓனரும் இவளும் மேட்ரு பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த ஸ்டோருக்குள்ளேயே கையடிக்க ஆரம்பிக்கிறா. எப்படியோ அல்மாவோட வேலை நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் ஆர்த்தர் அவ கூட வந்து மேட்ரு பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் இவ கற்பனை பண்ணிக்க, இதனால அல்மாக்கு ப்ரெஷர் மண்டைக்கு ஏறுது. ரொம்ப கோபமாக ஆர்த்தரை வந்து பார்க்குறா. அன்னைக்கு நீ என்னை மேட்ரு பண்ண விஷயத்த இந்த ஸ்கூலில் எல்லாத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு அவனை கம்பல் பண்ண, நான் எங்கே உன்னை மேட்ரு பண்ணேன் அப்படின்னு அவன் மறுத்துறான். இதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போன அல்மா ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறா. அந்த சமயத்தில் தான் அவள் கிளாஸ்மேட்டுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். கிளாஸில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அவன் இன்விடேஷன் கொடுக்குறா. பட் அல்மாக்கு கொடுக்கல. இது மேலும் அல்மாவோட டிப்ரெஷனை அதிகம் பண்ணுது. அன்னைக்கு அவள் வழக்கம் போல் கேஷியர் வேலையில் இருக்க அந்த ஷாப் ஓனர் வராரு. அல்மாவை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கவும்
இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவளுக்கு புரியல. அப்பதான் கூட இன்கிரீடும் வந்திருக்கா. அல்மாக்கு புரிஞ்சு போச்சு இன்கிரீட் தன்னை பத்தி போட்டு விட்டுட்டா அப்படின்னு. அதனால தான் அவர் கேவலமா இவளை ஒரு பார்வை பார்த்துருக்காரு. கடையில பொழுது போகாத போது அங்க இருக்கிற புக்கு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்றது அல்மாவோட வேலை. அப்படி அவ ஒரு தடவை அந்த புக்கு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ரு புக்கு அவ கண்ணில் படவும் அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சவ அதுல ஆயக்கலைகள் 64 பத்தியும் போட்டிருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதுக்குள்ள மூழ்கி இப்ப அதுக்கு அடிமையாகி போயிடுறா. அந்த சமயத்துல தான் சாரா இவளை மீட் பண்ண வரா. மீட் பண்ண வந்தவ அந்த கரண் தன்னை ப்ரப்போஸ் பண்ணினதை பத்தி அல்மா கிட்ட சொல்றா. அவன் என்னை பத்தி எவ்வளவு கவிதையா எழுதி வச்சிருக்கான் தெரியுமா, நடுவுல மானே தேனை எல்லாம் போட்டு என்னை பத்தி ரொம்ப உருக்கமா ஒரு காதல் கடிதம் எழுதியிருந்தான். அதனால இப்ப நானும் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்ற சாராவையவே ரொம்ப ஏக்கத்தோட பார்க்கறா. இவ சும்மா இருப்பாளா? இவ கற்பனை குதிரையை தட்டி விடுறா. ஒட்டு துணி இல்லாம மெத்தையில படுத்துட்டு இருக்கிற அல்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆர்த்தர் கவிதையா படிக்கிறான். அந்த ஷாப்புக்கு யாரோ வர்ற சத்தம் கேட்க இந்த பலான புக் அவங்க கண்ணில் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரம்முக்குள்ள கொண்டு போய் அதை ஒளிச்சு வச்சிடறா. ஆனா அந்த ஷாப் ஓனரு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இவ என்னத்த ட்ரம்முக்குள்ள போட்டுட்டு போனா அப்படின்னு வந்து எடுத்து பார்த்த போதுதான் அது மேட்ரு புக்குன்னு தெரிய வர, இதனால டென்ஷன் ஆன அவரு அல்மாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு மேட்ரு புக்கை உங்க பொண்ணு திருட முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அவங்க அம்மாவும் மன்னிச்சிருங்க, அவளுக்கு கொஞ்சம் மென்டலா ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் அவ இதெல்லாம் பண்றா, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா, நீங்க இதை காரணமா வச்சு அவளை தயவு செய்து வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அல்மாவை பிடிச்சி கண்டபடி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னால இன்னும் எத்தனை கேவலங்களை நான் சந்திக்க வேண்டி இருக்க போகுதோ அப்படின்னு அவளை பிடிச்சி பயங்கரமா பிளாஸ்ட் பண்றாங்க. மறுநாள் ஸ்கூல்ல அல்மாவை ஸ்கூல் பாத்ரூம்குள்ள சாரா வந்து மீட் பண்றா. அப்பதான் சாராவும் இதோ பாரு அல்மா, அன்னைக்கு அந்த பார்ட்டியில் ஆர்த்தர் உன்னை மேட்ரு பண்ண விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசு, அவன் இந்த உண்மையை ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒத்துக்க சொல்லு, அப்படி இல்லைன்னா எல்லாரும் உன்னை இந்த மாதிரி தான் கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, நீ எதுக்காக பழி ஏற்றுக்கிற, அவன் வந்து ஓசியில் உன்னை மேட்ரு பண்ணிட்டு போயிருக்கா, நீ எதுக்காக பொய்க்காரின்னு பழி ஏற்றுக்கிற, என் பேச்சை கேளு, அவனை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, அன்னைக்கு உண்மையிலேயே ஆர்த்தர் இவளை போய் மேட்ரு பண்ணியிருக்கிறான். அவன் அந்த ஸ்கூலில் ரொம்ப பாப்புலரானவன் அப்படிங்கிறதால அவன் பேச்சு தான் எடுபடும், இவ பேச்சு எடுபடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் இவளை சம்பவம் பண்ணவே இல்லை அப்படின்னு அநியாயத்துக்கு போய் சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு தான் அடிக்கடி கற்பனை பண்ணிக்கிட்டதால அவளாலேயே தெளிவாக அன்னைக்கு அவன் மேட்ரு பண்ணுனா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா பல தடவை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவ கற்பனை பண்ணிக்கிட்டா இல்லையா, அதனால் அன்னைக்கு நடந்தது உண்மைதானா இல்லை தன்னோட கற்பனையா அப்படின்னு இவளே ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கா. இப்போ சாரா வந்து பேசும்போது தான் அன்னைக்கு நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு அல்மாக்கே தெரிய வருது. அவன் உண்மையிலேயே தன்னை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அல்மாவை குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவர்றா. நடந்த இந்த விஷயத்தை பற்றி சாரா அந்த இன்கிரிட் கிட்ட போய் சொல்றா. இன்கிரிடும் அதை பற்றி யோசிக்கிறா. அதே சமயத்தில் இங்கே ஆல்மா திரும்பவும் அந்த ஹாட்லைனுக்கு ஃபோன் பண்ணுறா. வழக்கமாக இவ சேட் பண்ணுறவன் கூட அன்னைக்கும் பேசுகிறா. இவ பிரச்சனையெல்லாம் கேட்ட அவனும் கண்டிப்பாக உன்னையும் ஒருத்தன் காதலிப்பான், உன்னை நேசிக்கிறவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன் கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு அறிவுரை சொல்கிறா. அந்த சமயத்தில் தான் பொண்ணு இந்த மாதிரி இன்னொருத்தங்க கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க அம்மா கேட்டுடுறாங்க. இதோ பாரு அல்மா, உனக்கு மென்டலாக சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆரம்பம்தான், இப்போ அதை சரி பண்ணால் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா உனக்கு பைத்தியம் முத்தி போய் நடு ரோட்டில் அம்மனமாக சுற்ற ஆரம்பிச்சிருவ அப்படின்னு பொண்ணுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டாக இருந்த அல்மாவும் மனசு காயம்பட்டு போக கையில் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெறுங்காலிலேயே ஆர்த்தரோட வீட்டுக்கு வர்றா. வந்தது மட்டும் இல்லாமல் ஆர்த்தர் கிட்ட அன்னைக்கு நடந்த அந்த உண்மையை எல்லாத்துக்கிட்டும் சொல்லு அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறா. ஆனால் ஆர்த்தர் புடிவாதமாக நான் யாருக்கிட்டும் இதை பற்றி பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்மாவும் அப்படின்னா நீ என்னை காதலிக்கலையா அப்படின்னு அப்பாவித்தனமாக கேட்குறா. நானா? உன்னைவா? எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, அன்னைக்கு ஓசியில் கிடச்சியேன்னு சொல்லி சொருகுன்னு சொருகிட்டேன், அவ்வளோதான், எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை போய் நான் ஸ்கூலில் பேசி என்னோட இமேஜை நான் கெடுத்துக்க மாட்டேன், நீ போய் சொல்கிறதுன்னா சொல்லிக்க, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னை ஆல்ரெடி பொய்க்காரின்னு முத்திரை குத்திட்டாங்க, அதனால் யாரும் உன்னை நம்ப போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப தெனாவட்டாம சொல்ல, இதை கேட்டு மனசுடைஞ்சு நொறுங்கி போன அல்மா வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமல் பஸ் ஏறி சிட்டிக்கு வர்றா. சிட்டியில் இவளோட அக்கா மரியா இருக்கா, அவள் வீட்டுக்கு வந்துடுறா. வெளியே போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பலையே அப்படின்னு கவலைப்பட்ட அல்மாவோட அம்மா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா அல்மா டவுனுக்கு போகிற பஸ் ஏறி போகிறத நான் பார்த்தேன், ஆமாம் அன்னைக்கு பார்ட்டியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
அல்மாவோட அம்மாவும் எனக்கு ஒன்றும் தெரியலையேம்மா அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்த்தர் பயப்புள்ள அல்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் புடின்னு பிடிச்சதுலேருந்து அல்மாவை எல்லாரும் பொய்க்காரி அப்படின்னு பட்டம் கொடுத்தது வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் இதை கேட்டு அல்மாவோட அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே டவுனில் காமிக்கிறாங்க. அல்மாவோட அக்கா மேரி அல்மா இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. அதை பற்றி மேலும் கேட்டு தன்னோட தங்கையோட மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு இவளை சந்தோஷப்படுத்துகிற விதமாக அன்னைக்கு ஈவினிங் அவங்க எல்லாரும் சேர்ந்து ரூம்குள்ளே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அல்மா அன்னைக்கு தான் அவங்க அக்கா மடியிலேயே படுத்து தூங்கி போகிறா. அந்த சமயத்தில் தான் அல்மாவோட அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க. தங்கச்சி இங்கே தாம்மா இருக்கா, நீ அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு ஆறுதலாக பேசுகிறா. மறுநாள் காலையிலேயே அம்மா டவுனுக்கு மரியாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அல்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மகளை கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வரப்போகிற அந்த ஸ்கூல் லீவில் நம்ம 2 பேர் மட்டும் பாரிஸ்க்கு போய் செம்மையாக பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அல்மாவுக்கு அதை கேட்டு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறா. இப்போது தினம் தினம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அல்மாவோட அம்மா தன் மகக்கிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துலையும் கூட பொண்ணுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. எப்பவும் அவ கூட சிரிச்ச முகமாகவே பேசவும் இதனால் அல்மாவோட மூடு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தவ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறா. இப்போ வழக்கம் போல் அவளும் சாராவும் ஒன்றா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே மூஞ்சி தொங்க போட்டுட்டு அமைதியாக வந்துட்டு இருந்தவ இப்போ ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடி சிரித்து பேசிட்டு வரா. மனசு மாறின இன்கிரிடும் அல்மா சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு புரிஞ்சுட்டு அவ கூட பழையபடி ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு யாரோ வீட்டு கதவை தட்ட அல்மா போய் கதவை ஓப்பன் பண்ணா அங்கே அந்த ஆர்த்தர் பையன் நின்றுட்டுருக்கான். சாரி ஆல்மா, என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நீ என்னை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு கெஞ்சுறான். ஆனால் அல்மா இப்போ அவனை எல்லாம் மறந்தே போயிட்டா. கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. மறுநாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு ஸ்கூல் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தா. ஸ்கூல் வாசல்லையே ஒரு பெரிய பேனரை கட்டிட்டு அந்த பேனருக்கு கீழே என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கை கட்டி ஆர்த்தர் நின்றுட்டு இருக்கான். அந்த பேனரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்ட்டியில் நான் அல்மா கூட மேட்ரு வச்சுருந்தேன் அப்படின்னு எழுதி போட்டு ஊருக்கே அவன் உண்மையை சொல்லிட்டான். இதை பார்த்து அல்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒரு வழியாக தன் மேலே இருக்கிற களங்கம் தன்னை யார் யூஸ் பண்ணிக்கிட்டானோ அவனே அதை தொடச்செறிஞ்சிட்டா அப்படிங்கிறது தான் அவள் சந்தோஷமே. அவன் எப்போ உண்மையை ஒத்துக்கிட்டானோ அப்போவே அல்மாவும் அவனை மன்னிச்சிட்டா. இப்போ அவளும் அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டே ஆர்த்தர் அல்மாவோட வீட்டுக்கு டின்னருக்கு வர்றான். அம்மா பொண்ணு ஆர்த்தர் 3 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு அவங்க டின்னரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை படம் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.